ஓம் சாந்தி. மே 30, 2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது அமைதி தாமத்துக்கும் சந்தோஷ தாமத்துக்கும் செல்வதற்காக இறை தாமத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். இது உங்களை அதிமேன்மையான மனிதர்களாக்கும் சத்தியத்தின் சகவாசமாகும். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் எவ்வாறு தந்தையை விடவும் மேன்மையானவர்களாகவும் அவரை விட எவ்விதத்திலும் குறைவற்றவர்களாகவும் ஆவீர்கள்? பதில்: பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, நான் உலக அதிபதி ஆகுவதில்லை. நான் உங்களை உலக அதிபதிகள் ஆக்குவதுடன் உங்களை பிரம்மாண்டத்திற்கும் அதிபதிகள் ஆக்குகிறேன். அதிமேன்மையான தந்தையாகிய நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு வணக்கம் கூறுகிறேன். இதனாலேயே நீங்கள் என்னை விட அதிமேன்மையானவர்கள் ஆகுகின்றீர்கள். அதிபதிகளாகிய உங்களுக்கு நான் வணக்கம் கூறுகிறேன். பின்னர் நீங்கள் உங்களை இவ்வாறு ஆக்கிய தந்தைக்கு வணக்கம் கூறுகிறீர்கள். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா நமஸ்தே கூறுகின்றார். நீங்களோ பாபா நமஸ்தே என பதிலாக கூறுவதும் இல்லை. பாபா உங்களை பிரம்மாண்டத்தின் அதிபதிகளாகவும் உலக அதிபதிகளாகவும் ஆக்குகின்றார் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். தந்தை பிரம்மாண்டத்திற்கு மாத்திரமே அதிபதி ஆகுகின்றார். அவர் உலக அதிபதி ஆகுவதில்லை. அவர் குழந்தைகளாகிய உங்களை பிரம்மாண்டம் உலகம் இரண்டிற்கும் அதிபதிகளாக ஆக்குகின்றார். எனவே யார் பெரியவர் என என்னிடம் கூறுங்கள். குழந்தைகளாகிய நீங்களே பெரியவர்கள். இதனாலேயே குழந்தைகளாகிய நீங்கள் கூறுகின்றீர்கள், நமஸ்தே பாபா, நீங்களே எங்களை பிரம்மாண்டத்துக்கும் உலகிற்கும் அதிபதிகள் ஆக்குகின்றீர்கள். இதனாலேயே நாங்கள் உங்களுக்கு நமஸ்தே கூறுகின்றோம். முஸ்லிம்கள் கூறுகின்றார்கள், அல்லாவுக்கு வணக்கங்கள். நம்பிக்கை உள்ள குழந்தைகளாகிய உங்களிடம் சந்தோஷமும் இருக்கும். நம்பிக்கை இல்லாத எவரும் இங்கு வருவதும் இல்லை. இங்கே வருபவர்கள் தாங்கள் ஒரு மனித குருவிடம் வரவில்லை என்பதை அறிவார்கள். அவர்கள் ஒரு மனித தந்தையிடமோ ஒரு மனித ஆசிரியரிடமோ அல்லது மனித குருவிடமோ வரவில்லை. நீங்கள் ஆன்மீக தந்தையிடமும் ஆன்மீக ஆசிரியரிடமும் ஆன்மீக சர்க்குருவிடமும் வருகின்றீர்கள். எண்ணற்ற மனிதர்கள் உள்ளார்கள். ஆனால் அவர் ஒரேயொருவர் மாத்திரமே உள்ளார். முன்னர் எவருக்கும் அவருடைய அறிமுகம் இருக்கவில்லை. எவரும் படைப்பவரையோ அல்லது படைப்பையோ அறியார்கள் என பக்தி மார்க்கத்து சமய நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர்கள் அவரை அறியாததால் அனாதைகள் என அழைக்கப்படுகின்றார்கள். ஒரேயொரு அசரீரியானவரே ஆத்மாக்கள் அனைவரதும் தந்தை என்பதை நன்கு கற்றவர்களால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அவர் வந்து எங்கள் தந்தையாகவும் எங்கள் ஆசிரியராகவும் சர்க்குருவாகவும் ஆக்குகிறார். கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயர் போற்றப்பட்டுள்ளது. கீதையே சமய நூல்கள் அனைத்தினதும் ரத்தினம். அது சமய நூல்கள் அனைத்தினதும் தாய். அதுவே அதிமேன்மையான சமய நூல் ஆகும். கீதையே தாயும் தந்தையும் என கருதப்படுகின்றது. ஏனைய சமய நூல்கள் எவையும் தாயும் தந்தையும் என அழைக்கப்படுவதில்லை. ஸ்ரீமத் பகவத்கீதையே தாய் என நினைவு கூறப்படுகின்றது. கீதா ஞானமே கடவுளின் கமல உதடுகளிலிருந்து வெளிப்பட்டது. தந்தையே அதிமேன்மையானவர். ஆகவே அதிமேன்மையான படைப்பவரினால் கீதை பேசப்பட்டுள்ளது என்பது உண்மை. ஏனைய சமய நூல்கள் அனைத்தும் அதன் படைப்பாகிய அதன் இலைகளாகும். ஒரு படைப்பிடம் இருந்து ஒரு பொழுதும் ஆஸ்தியானது பெறப்படுவதில்லை. நீங்கள் அதை பெற்றால் அது தற்காலிகமானதே.
மனிதர்கள் மனிதர்களுக்கு கற்பிக்கின்ற ஏனைய சமய நூல்கள் பல உள்ளன. அவற்றை கற்பதால் அவர்கள் ஒரு பிறவிக்கான தற்காலிக சந்தோஷத்தை மட்டுமே பெறுகிறார்கள். பல்வேறுபட்ட கல்விகள் அனைத்தும் மனிதர்களால் மனிதர்களுக்கு தற்காலிகமாகவே கற்பிக்கப்படுகின்றன. அவர்கள் தற்காலிக சந்தோஷத்தை மட்டுமே பெறுகிறார்கள். பின்னர் மறுபிறவியில் அவர்கள் வேறொரு கல்வியை கற்க வேண்டும். இங்கே ஒரேயொரு அசரீரியான தந்தையே உள்ளார். அவரிடமிருந்து நீங்கள் 21 பிறவிகளுக்கான ஓர் ஆஸ்தியை பெறுகிறீர்கள். மனிதர்களால் உங்களுக்கு இதை கொடுக்க முடியாது. அவர்கள் உங்களை 1% பெறுமதியும் அற்றவர்கள் ஆக்குகிறார்கள். ஆனால் தந்தையோ உங்களை 1 பவுண்டு பெறுமதியானவர்கள் ஆக்குகிறார். இப்பொழுது தந்தை இங்கே அமர்ந்திருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். நீங்கள் அனைவரும் கடவுளின் குழந்தைகள். அவரை சர்வ வியாபி என அழைத்ததால் அவர்கள் எந்த அர்த்தத்தையும் புரிந்து கொள்ளவில்லை. அனைவரிலும் பரமாத்மா இருந்தால் அது தந்தைத்துவம், ஃபாதர்ஹுட் என அழைக்கப்படும். அனைவருமே தந்தையாக இருந்தால் உங்களால் எப்படி ஓர் ஆஸ்தியை பெற முடியும்? யாரால் யாருடைய துன்பம் அகற்றப்படும்? தந்தை மட்டுமே துன்பத்தை அகற்றி சந்தோஷத்தை அளிப்பவர் என அழைக்கப்படுகிறார். அனைவரையும் தந்தை என அழைப்பதில் அர்த்தமில்லை. தந்தை இங்கே அமர்ந்திருந்து இது ராவண ராஜ்யம் என்பதை விளங்கப்படுத்துகின்றார். இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. ஆகவே அது படங்களில் தெளிவாக காட்டப்பட்டுள்ளது. நீங்கள் அதி மங்களகரமான சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள் என்பது குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் உள்ளது. உங்களை அதி மேன்மையான மனிதர்களாக ஆக்குவதற்கு தந்தை வந்துள்ளார். கற்பதால் ஒரு சட்ட நிபுணர் அல்லது வைத்தியர் ஆகுகின்ற அந்தஸ்தை நீங்கள் பெறுவதைப் போலவே இக்கல்வியினூடாக என்னவாக ஆகுவீர்கள் என்பதையும் புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் இங்கே சத்தியத்தின் சகவாசத்தில் அமர்ந்திருப்பதால் இதனூடாக சந்தோஷ உலகிற்கு செல்வீர்கள். 2 சத்திய தாமங்கள் உள்ளன. ஒன்று சந்தோஷ தாமமும் மற்றையது கடவுளின் வீடான அமைதி தாமமும் ஆகும். தந்தையே படைப்பவர். தந்தையுடன் கற்பதால் விவேகிகள் ஆகுபவர்களுக்கு சேவை செய்யும் கடமை உள்ளது. தந்தை கூறுகிறார், அனைத்தையும் புரிந்து கொள்வதால் இப்பொழுது நீங்கள் திறமைசாலிகள் ஆகிவிட்டீர்கள். ஆகவே சிவாலயங்களுக்கு சென்று அவர்களுக்கு விளங்கப்படுத்துங்கள். அவர்களை வினவுங்கள், நீங்கள் ஏன் பல்வேறு பழங்களையும் மலர்களையும் வெண்ணெய், நெய், எருக்களம் மற்றும் ரோஜா மலர்களை சிவனுக்கு படைக்கிறீர்கள்? கிருஷ்ணரின் ஆலயத்தில் அவர்கள் எருக்களம் மலர்களை படைப்பதில்லை. அங்கு மிக சிறந்த நறுமணமுள்ள மலர்களையே அவர்கள் படைக்கிறார்கள். அவர்கள் சிவாலயத்தில் எருக்களம் மலர்களை அல்லது ரோஜா மலர்களை மட்டுமே படைக்கிறார்கள். எவ்வாறாயினும் அவர்களில் எவரும் அதன் அர்த்தத்தை அறியவில்லை. தந்தை இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்பிக்கின்றார். உங்களுக்கு கற்பிப்பவர் ஒரு மனிதரல்ல. மிகுதி உலகில் ஏனைய மனிதர்கள் மனிதர்களுக்கு கற்பிக்கின்றார்கள். ஆனால் இங்கே கடவுளே உங்களுக்கு கற்பிக்கின்றார். மனிதர்கள் எவரையும் கடவுள் என என்றுமே அழைக்க முடியாது. லக்ஷ்மியும் நாராயணனுமே கடவுள் என்று அழைக்கப்பட முடியாது. அவர்கள் தேவர்கள் என்றே அழைக்கப்படுகின்றார்கள். பிரம்மா, விஷ்ணு, சங்கரரும் தேவர்கள் என்றே அழைக்கப்படுகின்றார்கள். ஒரேயொரு தந்தை மாத்திரமே கடவுள் ஆவார். அவரே ஆத்மாக்கள் அனைவரினதும் தந்தை. ஓ பரமாத்மாவாகிய பரம தந்தையே என அனைவரும் அழைக்கின்றார்கள். அவருடைய உண்மையான பெயர் சிவன். குழந்தைகளாகிய நீங்கள் சாலிகிராம்கள் என அழைக்கப்படுகின்றீர்கள். பண்டிதர்கள் யாகத்தை வளர்க்கும் பொழுது மிகப்பெரிய சிவலிங்கத்தையும்
பல சிறிய சாலிகிராம்களையும் உருவாக்குகிறார்கள். ஆத்மாக்கள் சாலிகிராம்கள் என அழைக்கப்படுகிறார்கள். பரமாத்மா சிவன் என அழைக்கப்படுகிறார். அவரே அனைவரினதும் தந்தை. நாங்கள் அனைவரும் சகோதரர்கள். மக்கள் சகோதரத்துவத்தை பற்றியும் பேசுகிறார்கள். நாங்கள் தந்தையின் குழந்தைகள். நாங்கள் சகோதரர்கள். எனவே எவ்வாறு நாங்கள் சகோதர சகோதரிகள் ஆகினோம்? மக்களாகிய நீங்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் வாயின் மூலமாக படைக்கப்பட்டீர்கள். நீங்கள் பிராமணர்கள். நீங்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள். இதனாலேயே நீங்கள் பிரம்மா குமார்களும் குமாரிகளும் என அழைக்கப்படுகிறீர்கள். அச்சா, பிரம்மாவை படைத்தவர் யார்? கடவுளே ஆவார். பிரம்மா விஷ்ணு சங்கரரும் படைப்பின் ஒரு பகுதியே. சூட்சும உலகமும் ஒரு படைப்பே. குழந்தைகளாகிய நீங்கள் பிரம்மாவின் கமலவாயின் மூலம் தோன்றியுள்ளீர்கள். நீங்கள் பிராமணர்கள் என அழைக்கப்படுகிறீர்கள். நீங்கள் தத்தெடுக்கப்பட்ட வாய் மூலம் பிறப்பெடுத்த குழந்தைகள். பிரஜாபிதா பிரம்மா எவ்வாறு குழந்தைகளை படைக்கிறார்? குருமார்களை பின்பற்றுபவர்கள் தத்தெடுக்கப்படுவது போன்று அவர் அவர்களை நிச்சயமாக தத்தெடுக்க வேண்டும். அவர்களை சீடர்கள் என அழைக்கிறார்கள். பிரஜாபிதா பிரம்மா முழு உலகினதும் தந்தையாவார். அவர் முப்பாட்டன் எனவும் அழைக்கப்படுகிறார். மக்களின் தந்தையான பிரம்மா இங்கே தேவைப்படுகின்றார். சூட்சும உலகிலும் ஒரு பிரம்மா உள்ளார். பிரம்மா விஷ்ணு சங்கரரின் பெயர்கள் சூட்சுமவாசிகளாக நினைவு கூறப்பட்டாலும் சூட்சும உலகில் மக்கள் எவரும் இல்லை. பிரஜாபிதா பிரம்மா யார்? தந்தை இங்கே அமர்ந்திருந்து இவ்விஷயங்கள் அனைத்தையும் விளங்கப்படுத்துகின்றார். பிராமண புரோகிதர்களும் தங்களை பிரம்மாவின் குழந்தைகள் என அழைக்கின்றார்கள். இப்பொழுது பிரம்மா எங்கே உள்ளார்? அவர் இங்கே உள்ளார் என நீங்கள் கூறுகிறீர்கள். ஆனால் அவர் கடந்த காலத்தில் வாழ்ந்தவர் என அவர்கள் கூறுகின்றார்கள். அப்பிராமணர்கள் தங்களை வழிபடுபவர்கள் என அழைக்கிறார்கள். நடைமுறை ரீதியாக நீங்கள் இப்பொழுது பிராமணர்கள். பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் சகோதர சகோதரிகள் ஆவீர்கள். சிவபாபா பிரம்மாவை தத்தெடுத்தார். அவர் கூறுகின்றார், நான் இந்த பழைய சரீரத்தினுள் பிரவேசித்து உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கின்றேன். மனிதர்களை தேவர்களாக மாற்றுவது ஒரு மனிதரின் பணி அல்ல. தந்தை மாத்திரம் படைப்பவர் என அழைக்கப்படுகின்றார். சிவனின் பிறந்த நாள் கொண்டாடப்படுவதை பாரத மக்கள் அறிவார்கள். சிவனே தந்தை ஆவார். இந்த ராஜ்யத்தை தேவர்களுக்கு கொடுத்தவர் யார் என்பது பாரத மக்களுக்கு தெரியாது. தூய்மையாக்குபவர் என்றும் அழைக்கப்படுகின்ற பரமாத்மாவே ஸ்வர்க்கத்தை படைப்பவர். ஆத்மாக்களாகிய நீங்கள் ஆதியில் தூய்மையானவர்கள். பின்னர் நீங்கள் சத்தோ ரஜோ தமோ ஸ்திதிகளுக்கூடாக செல்கின்றீர்கள். கலியுகத்தில் உள்ள அனைவரும் இப்பொழுது தமோ பிரதானாக உள்ளார்கள். ஆனால் சத்திய யுகத்தில் உள்ள அனைவரும் சத்தோ பிரதானாக உள்ளார்கள். லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் 5000 வருடங்களுக்கு முன்னர் ஆரம்பமாகியது. தேவர்களின் வம்சம் 2500 வருடங்களுக்கு நீடித்தது. அவர்களின் குழந்தைகளும் அந்த ராஜ்யத்தை ஆட்சி செய்தார்கள். முதலாவது, இரண்டாவது லக்ஷ்மி நாராயணன் போன்றோர் இருந்தனர். இவ்விஷயங்களை பற்றி மக்களுக்கு எதுவும் தெரியாது. இப்பொழுது அனைவரும் தமோ பிரதானாகவும் தூய்மையற்றவர்களாகவும் உள்ளார்கள். இங்கே ஒரு மனிதரேனும் தூய்மையாக இருக்க முடியாது. ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள் என அனைவரும் அழைக்கிறார்கள். ஆகவே இவ்வுலகம் தூய்மையற்றுள்ளது. இது கலியுகத்தின் நரகம் என அழைக்கப்படுகிறது. புதிய உலகம் தூய உலகமாகிய ஸ்வர்க்கம் என அழைக்கப்படுகின்றது. பின்னர் எவ்வாறு நீங்கள் தூய்மையற்றவர்கள் ஆகுகிறீர்கள்? இது எவருக்குமே தெரியாது.
தனது 84 பிறவிகளைப் பற்றியும் அறிந்த ஒரு மனிதரேனும் பாரதத்தில் இல்லை. மக்கள் அதிகபட்சம் 84 பிறவிகளையும் குறைந்தபட்சம் ஒரு பிறவியையும் எடுக்கிறார்கள். பாரதமே அழிவற்ற தேசம் என கருதப்படுகின்றது. ஏனெனில் சிவபாபா இந்த தேசத்திலேயே அவதரிக்கின்றார். பாரத தேசம் என்றுமே அழிக்கப்படுவதில்லை. ஆனால் ஏனைய தேசங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டுவிடும். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இப்பொழுது மறைந்துவிட்டது. தேவர்கள் தூய்மையான சதோபிரதான் ஆனவர்கள் என்பதால் இங்குள்ள எவரும் தங்களை ஒரு தேவர் என அழைக்க முடியாது. அவர்கள் அனைவரும் இப்பொழுது தூய்மையற்றவர்களாகவும் வழிபடுபவர்களாகவும் ஆகியுள்ளார்கள். இவை அனைத்தையும் தந்தை இங்கே அமர்ந்திருந்து விளங்கப்படுத்துகின்றார். கடவுள் பேசுகின்றார். கடவுளே அனைவரதும் தந்தையாவார். அவர் ஒருமுறை மாத்திரமே பாரதத்திற்கு வருகின்றார். அவர் எப்பொழுது வருகின்றார்? இந்த அதிமேன்மையான சங்கம யுகத்திலேயே ஆகும். இந்த சங்கம யுகமே அதிமேன்மையான யுகம் என அழைக்கப்படுகின்றது. இதுவே கலியுக காலத்தை சத்திய யுகமாகவும் தூய்மையற்றதை தூய்மையாகவும் மாற்றுகின்ற சங்கம யுகமாகும். தூய்மையற்ற மனிதர்கள் கலியுகத்தில் வாழ்கின்றார்கள். ஆனால் தூய தேவர்கள் சத்திய யுகத்தில் வாழ்கின்றார்கள். இதனாலேயே தந்தை வந்து உங்களை தூய்மையற்றதிலிருந்து தூய்மையாக மாற்றுகின்ற அதிமேன்மையான சங்கம யுகம் என இந்த யுகம் அழைக்கப்படுகின்றது. சாதாரண மனிதரிலிருந்து அதிமேன்மையான தேவர்களாக மாறுவதற்காகவே நீங்கள் இங்கு வந்துள்ளீர்கள். ஆத்மாக்களாகிய நாங்கள் நிர்வாண தாமத்தில் வாழ்ந்தோம் என்பதை மனிதர்கள் அறிந்திருக்கவும் இல்லை. எங்கள் பாகங்களை நடிப்பதற்காக நாங்கள் அங்கிருந்து இங்கே வருகின்றோம். இந்த நாடகத்தின் கால எல்லை 5000 வருடங்கள். இந்த எல்லையற்ற நாடகத்தில் எங்கள் பாகங்களை நாங்கள் நடிக்க வேண்டும். மனிதர்கள் யாவரும் நடிகர்களே. இந்த நாடக சக்கரம் தொடர்ந்தும் சுழல்கின்றது. அது என்றுமே நிற்க முடியாது. அனைத்துக்கும் முதலில் தேவர்கள் தங்கள் பாகங்களை நடிப்பதற்காக சத்திய யுகத்துக்கு வருகின்றார்கள். பின்னர் திரேதா யுகத்தின் சத்திரியர்கள் உள்ளார்கள். இந்த நாடகம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இப்பொழுது இந்த உலகம் ஒரு முட்காடாகும். மனிதர்கள் யாவரும் சந்தோஷமற்றுள்ளார்கள். இந்த கலியுகத்தின் பின் சத்திய யுகம் வரும். கலியுகத்தில் பல மனிதர்கள் உள்ளார்கள். சத்திய யுகத்தில் எத்தனை பேர் இருப்பார்கள்? மிக சிலரே இருப்பார்கள். ஆதி சனாதன சூரிய வம்ச தேவர்களே அங்கிருப்பார்கள். இந்த பழைய உலகம் இப்பொழுது மாற்றம் அடைய வேண்டும். அது சாதாரண மனிதர்களின் உலகிலிருந்து தேவர்களின் உலகாக மாறும். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் அங்கிருந்தது. ஆனால் இப்பொழுது எவருமே தன்னை ஒரு தேவர் என அழைக்க முடியாது. அவர்கள் தங்கள் சொந்த தர்மத்தையே மறந்துவிட்டார்கள். பாரத மக்கள் மாத்திரமே தங்கள் சொந்த தர்மத்தை மறந்துவிட்டார்கள். அவர்கள் இந்துஸ்தானில் வாழ்ந்ததால் தங்கள் சமயத்தை இந்து சமயமென அழைக்கின்றனர். தேவர்கள் தூய்மையானவர்கள். ஆனால் இந்துக்களோ தூய்மையற்றவர்கள். அதனாலேயே அவர்களை தேவர்கள் என அழைக்க முடியாது. அவர்கள் தொடர்ந்தும் தேவர்களை வழிபடுகின்றார்கள். அவர்கள் தங்களை பாவம் நிறைந்தவர்களும் சீரழிந்தவர்களும் என அழைக்கின்றார்கள். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், நீங்கள் வழிபட தகுதி வாய்ந்தவராக இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் தூய்மையற்ற வழிபடுபவர்கள் ஆகியுள்ளீர்கள். ஹம்சோ என்பதன் அர்த்தமும் உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆத்மாவும் பரமாத்மா என அவர்கள் கூறுகின்றார்கள். அவர்கள் அதனை பிழையாக மொழிபெயர்த்து விட்டார்கள். சரீரங்களும் பொய், மாயையும் பொய்யே. நீங்கள் இதனை சத்திய யுகத்தில் கூற மாட்டீர்கள். தந்தை சத்திய தாமத்தை உருவாக்குகின்றார்.
பின்னர் ராவணன் வந்து அதனை பொய்யான தேசமாக ஆக்குகின்றான். தந்தை இப்பொழுது வந்து இவை அனைத்தையும் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். ஆத்மா என்றால் என்ன? பரமாத்மா என்றால் என்ன? இதை எவருமே அறிய மாட்டார்கள். தந்தை கூறுகின்றார், ஆத்மாக்களாகிய நீங்கள் ஒளிப்புள்ளிகள். ஒவ்வொருவரது 84 பிறவிகளின் பாகமும் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. ஆத்மாக்களாகிய நாங்கள் எவ்வாறானவர்கள் என்பது எவருக்குமே தெரியாது. அவர்கள் இன்னார் சட்ட நிபுணர், இவர் இன்னார் என அறிவார்கள் அன்றி ஆத்மாக்களை பற்றி எவருக்குமே எதுவுமே தெரியாது. தந்தை வரும்பொழுதே அவர் உங்களுக்கு இனங்காணுதலை கொடுக்கின்றார். உங்கள் அனாதியான 84 பிறவிகளின் பாகங்களும் ஆத்மாக்களாகிய உங்களில் பதியப்பட்டுள்ளது. உங்கள் பாகங்கள் என்றுமே அழிக்கப்படுவதில்லை. இந்த பாரதமே பூந்தோட்டமாக இருந்தது. அங்கு சந்தோஷத்தை தவிர வேறு எதுவுமே இருக்கவில்லை. இப்பொழுது அங்கு துன்பத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. இப்பொழுது அந்த தந்தை எங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது தந்தையிடமிருந்து புதிய விஷயங்களை செவிமடுக்கின்றீர்கள். நீங்கள் சாதாரண மனிதர்களிலிருந்து தேவர்களாக மாறுவதே புதிய விஷயமாகும். மனிதனிலிருந்து தேவராக மாறுவதற்கான கல்வியை உங்களுக்கு கற்பிப்பது ஒரு மனிதர் அல்ல என்பதை நீங்கள் அறிவீர்கள். கடவுளே இக்கல்வியை கற்பிக்கிறார். கடவுளை சர்வ வியாபி என அழைப்பது அவரை அவமதிப்பது என்றே அர்த்தம். தந்தை இப்பொழுது விளங்கப்படுத்துகிறார், 5000 வருடங்களுக்கு ஒருமுறை நான் பாரதத்தை ஸ்வர்க்கம் ஆக்குகின்றேன். ராவணன் வந்து அதனை நரகம் ஆக்குகின்றான். இவ்விஷயங்களை உலகிலுள்ள எவருமே அறிய மாட்டார்கள். தந்தையே வந்து உங்களை சாதாரண மனிதர்களிலிருந்து தேவர்களாக மாற்றுகின்றார். கடவுள் அழுக்கு துணிகளை கழுவுகின்றார் என நினைவு கூறப்பட்டுள்ளது. அங்கே விக்காரம் எதுவும் இல்லை. அந்த உலகம் முற்றிலும் விக்காரமற்றது. இப்பொழுது உலகம் விக்காரம் நிறைந்ததாக உள்ளது. மக்கள் அழைக்கின்றார்கள், ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள். ராவணன் எங்களை தூய்மை அற்றவர்கள் ஆக்கிவிட்டான். எனினும் அவர்களுக்கு ராவணன் எப்பொழுது வந்தான் என்றோ அல்லது என்ன நிகழ்ந்தது என்றோ தெரியாது. ராவணன் உங்களை மிகவும் ஏழையாக்கிவிட்டான். 5000 வருடங்களுக்கு முன்னர் பாரதம் செல்வம் மிக்கதாக இருந்தது. அங்கே வைரங்களாலும் ரத்தினங்களாலும் பதிக்கப்பட்ட தங்க மாளிகைகள் இருந்தன. அதிகளவு செல்வம் நிறைந்திருந்தது. அது இப்பொழுது உள்ள நிலையை பாருங்கள். தந்தையை தவிர வேறு எவராலும் பாரதத்தை கிரீடமாக்க முடியாது. அதாவது அதி உயர்ந்த தேசம் ஆக்க முடியாது. சிவபாபா பாரதத்தை ஸ்வர்க்கம் ஆக்குகின்றார் என நீங்கள் இப்பொழுது கூறுகின்றீர்கள். தந்தை கூறுகின்றார், இப்பொழுது மரணம் உங்கள் முன்னால் உள்ளது. நீங்கள் அனைவரும் ஓய்வு பெறும் ஸ்திதியில் உள்ளீர்கள். இப்பொழுது நீங்கள் வீடு திரும்ப வேண்டும். ஆகவே உங்களை ஆத்மாக்களாக கருதி சதா என்னை மாத்திரம் நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்பட்டுவிடும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய, எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம் 1. நாங்கள் பிரம்மாவின் வாய்வழி தோன்றிய குழந்தைகளான பிராமணர்கள். சாதாரண மனிதர்களிலிருந்து தேவர்களாக மாறுவதற்கான இக்கல்வியை கடவுளே வந்து எங்களுக்கு கற்பிக்கின்றார். இந்த போதையிலும் சந்தோஷத்திலும் நிலைத்திருங்கள். இந்த அதி மங்களகரமான சங்கம யுகத்தில் அதி மேன்மையான மனிதர்கள் ஆகுவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும்.
2. இப்பொழுது இது எங்கள் ஓய்வு பெறும் ஸ்திதி. மரணம் எங்கள் முன்னால் உள்ளது. நாங்கள் வீடு திரும்ப வேண்டும். இதனாலேயே நாங்கள் தந்தையின் நினைவில் இருப்பதால் எங்கள் பாவங்கள் அனைத்தையும் எரிக்க வேண்டும். ஆசீர்வாதம். நீங்கள் இந்த ஞானம் என்ற சாவியால் எல்லையற்ற பாக்கியத்தின் பொக்கிஷங்களைப் பெற்று சகல பொக்கிஷங்களாலும் நிரம்பியவர் ஆகுவீர்களாக. சங்கம யுகத்தில் குழந்தைகளான நீங்கள் எல்லோரும் இந்த ஞான சாவியை பெறுகிறீர்கள். இதன் மூலம் நீங்கள் உங்களின் பாக்கியத்தை உருவாக்குகிறீர்கள். இந்த சாவியை பயன்படுத்தி நீங்கள் விரும்பிய அளவு பாக்கிய பொக்கிஷங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த சாவியை நீங்கள் எடுத்தவுடனேயே சகல பொக்கிஷங்களாலும் நீங்கள் நிரம்பியவர்கள் ஆகுகிறீர்கள். எந்தளவிற்கு நீங்கள் சகல பொக்கிஷங்களாலும் நிரம்பியவர் ஆகுகிறீர்களோ அந்தளவிற்கு உங்களிடம் இயல்பாகவே சந்தோஷம் காணப்படும். அதை நீங்கள் சந்தோஷத்தின் நீர்வீழ்ச்சி அனாதியாகவும் நிற்காமலும் பாய்வதைப் போன்று அனுபவம் செய்வீர்கள். எந்த வகையான பேறுகளும் குறைவின்றி சகல பொக்கிஷங்களாலும் நிரம்பி இருப்பது போல் நீங்கள் தோற்றம் அளிப்பீர்கள். ஸ்லோகம். தந்தையுடன் நல்லதொரு இணைப்பை வைத்திருங்கள். நீங்கள் தொடர்ந்து சகல சக்திகளின் மின்னோட்டத்தை பெறுவீர்கள். அவ்யக்த சமிக்கை. ஆன்மீக ராஜரீகம் மற்றும் தூய்மையின் ஆளுமையை கடைபிடியுங்கள். உங்களிடம் எந்த அளவிற்கு தூய்மை உள்ளதோ அந்த அளவிற்கு பிராமண வாழ்க்கையின் ஆளுமையை கொண்டிருப்பீர்கள். தூய்மை குறைவாக இருக்குமாயின் அந்த ஆளுமையும் குறைவாகவே இருக்கும். இந்த தூய்மையின் ஆளுமை இலகுவாக சேவையை வெற்றி நிறைந்தது ஆக்குகிறது. எவ்வாறாயினும் ஏதாவதொரு விக்காரத்தின் சுவடு சிறிதளவேனும் இருக்குமாயின் அதன் சகபாடிகள் நிச்சயமாக அங்கே இணைந்து கொள்ளும். எப்படி தூய்மை அமைதியுடனும் சந்தோஷத்துடனும் ஆழமாக தொடர்பு பட்டதோ அதேபோல் தூய்மையின்மையும் 5 விக்காரங்களுடன் ஆழமாக தொடர்பு பட்டது. உங்களுக்குள் விக்காரத்தின் சிறிதளவு சுவடேனும் இல்லாத போதே நீங்கள் உங்களின் தூய்மையின் ஆளுமையால் மற்றவர்களுக்கு சேவை செய்கிறீர்கள் என சொல்ல முடியும். ஓம் சாந்தி.